குட் மார்னிங் டு ஆல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஏற்கனவே பார்த்துட்ருக்கோம் எலக்ட்ரிசிட்டியில் லாஸ்ட்டு கிளாஸில் ரெசிஸ்டன்ஸ் சிஸ்டம் ஆஃப் ரெசிஸ்டர்ஸ் பற்றி அதில் ரெசிஸ்டன்ஸ் இன் சீரீஸ் கனெக்ஷன் அதை பற்றி நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ரெசிஸ்டன்ஸ் இன் பேரலல் கனெக்ஷன் அப்படின்னா அதாவது பக்க இணைப்புன்னு சொல்லி தமிழில் சொல்லும். சரிங்களா? மின்தடையாக்கிகளின் பக்க இணைப்பு. ரெசிஸ்டன்ஸ்னால் மின்தடை சொல்லிட்டோம். இப்போ இன் பேரலல் அப்படின்னா இந்த ரெசிஸ்டர்ஸ் எல்லாத்தையும் எப்படி பக்க இணைப்பான் பக்கத்தில் அதாவது நம்ம சீரீஸ் அப்படின்னு சொல்லி சீரீஸ் கனெக்ஷனுக்கு எப்படி ரெசிஸ்டர் கனெக்ட் ஆகிருந்தது, ஸ்டார்டிங் எண்டு இது எண்டிங் எண்டுன்னு பார்த்தோம். எண்டிங் எண்டோட அடுத்த ரெசிஸ்டர் ஜாயின் பண்ணும்போது அடுத்த ரெசிஸ்டரோட ஸ்டார்டிங் எண்டு, அடுத்தது எண்டிங் எண்டு. திருப்பியும் நம்ம எத்தனை ரெசிஸ்டர் கனெக்ஷன் கொடுக்குறோமோ அது அடுத்த ரெசிஸ்டரோட ஸ்டார்டிங் எண்டும் முன்னாடி இருக்கிற ரெசிஸ்டரோட எண்டிங் எண்டும் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி சொல்லியிருந்தோம் இல்லையா? இதுதான் நம்ம சீரீஸ் கனெக்ஷனுக்கு வரக்கூடிய ரெசிஸ்டர்ஸ். ஓகேவா? அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பேரலல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இதில் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாருங்கள், இந்த ரெசிஸ்டர் ஒன்று இருக்கா, இது ஸ்டார்டிங் எண்டு, இது எண்டிங் எண்டு ஒரு ரெசிஸ்டருக்கு. அதே போல் இப்போ நம்ம சொல்லிட்டோம் பேரலல் அதாவது பக்க இணைப்பு தமிழில், இதுவும் இன்னொரு ரெசிஸ்டர். சரியா? இது ஸ்டார்டிங் எண்டு எண்டிங் எண்டு. இப்போ நமக்கு கொடுத்துருக்கிறது டாப்பிக்கில் 3 ரெசிஸ்டர் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்போது இதுவும் ஸ்டார்டிங் எண்டு எண்டிங் எண்டு. அதில் எண்டிங் எண்டு இன்னொரு ரெசிஸ்டரோட ஸ்டார்டிங் எண்டோட ஜாயிண்ட் ஆகும்னு பார்த்தோம். இதில் பார்த்திங்க அப்படின்னா 3 ஸ்டார்டிங் எண்டும் ஒரு கனெக்ஷனில் வந்துடும், 3 எண்டிங் எண்டும் ஒரே கனெக்ஷனில் வரும். நம்மளோட லூப் படம் இருக்குது, பார்க்கலாம் நம்ம. சரிங்களா? எப்படி கனெக்ட் ஆகுது இந்த லூப்பில், அந்த கனெக்ஷனில் கண்டக்டரில் உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா பேட்ரியெல்லாம் இருக்குது, அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இதில் ரெசிஸ்டர் இம்பார்ட்டண்ட் என்ன அப்படின்னா கனெக்ஷன் பேரலல் அப்படிங்கும்போது பக்க இணைப்புன்னு சொல்லி சொன்னோம். இதுதான் பக்கமாக இப்படி ஜாயிண்ட் ஆகிருக்கும். ஆனால் தனித்தனியாக இருக்குது. அதோட கனெக்ஷன் எல்லாம் ஒரு ஸ்டார்டிங் எண்டு ஒரு எண்டுலேயும் எண்டிங் எண்டெல்லாம் ஒன்றா சேர்ந்து அது இன்னொரு எண்டுலேயும் போயிட்டு கனெக்ட் ஆகிருக்கு. ஓகேவா? இதுதான் நம்மளோட பிக்சரில் பார்த்தோம்னா நமக்கு தெரியும். சரிங்களா? இது பேரலல் கனெக்ஷன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். பேரலல்னால் பக்க இணைப்பு. சரிங்களா? இணையாக போகும். சரிங்களா? ஒரு கனெக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா இப்படி ஈக்குவலாக அப்படியே போயிட்டே இருக்கும். 4 இருக்கும், 4 ஒன்று அப்படியே பேரலாக போகும். சரிங்களா? அதை தான் நம்ம பேரலல் கனெக்ஷன் சொல்லுவோம். சரி, இப்போ நம்ம உள்ள போயிட்டு டாப்பிக்கில் பார்க்கலாம். A parallel circuit has 2 or more loops through which current can pass. If the circuit is disconnected in one of the loops, the current can still pass through the other loops. The wiring in a house consists of parallel circuit. இப்போ பாருங்க, இதான் parallel connection. என்ன சொல்லியிருந்தாங்க? A parallel circuit has 2 or more loops through which current can pass. சரிங்களா? அதாவது லூப் பார்த்திங்க அப்படின்னா 2 அல்லது 3 லூப் எது ஒரே கனெக்ஷன் தான். கனெக்ஷன் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே ஒன்றா தான் வருது. பட் லூப் என்ன, 1 2 3 லூப் இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். 2 அல்லதுக்கு மேலே இருக்கக்கூடிய லூப்ஸ் கரண்ட் பாஸ் பண்ணும். சரிங்களா? அந்த லூப்பில் if the circuit is disconnected in one of the loops, the current can still pass through the other loops. இதில் பார்த்திங்க அப்படின்னா 3 லூப்ஸ்ன்னு சொல்லிட்டோம். கரண்ட் பாஸ் ஆகிறது ஒன்றில் தான். இதில் போகும்போது இப்போது R1ஓட அதில் போகிற கனெக்ஷன் கட் ஆகிடுச்சு அப்படின்னா R2 நார்மலாக போயிட்டுருக்கும், R3யும் நார்மலாக போயிட்டுருக்கும். சப்போஸ் R3யில் கட் ஆகிடுச்சு அப்படின்னா R2வும் R1 நார்மலாக போகும். இந்த ஏதாவது ஒரு லூப் கனெக்ஷன் கட் ஆச்சு அப்படின்னா அடுத்து இருக்கக்கூடிய 2 லூப்பும் ஒர்க் ஆகிட்டே தான் இருக்கும். ஆனால் நம்ம சீரீஸ் கனெக்ஷனில் பார்த்துருக்கோம், அதில் ஒன்று கனெக்ட் ஏதாவது மிஸ்டேக் ஆகிடுச்சு அப்படின்னா லூப்பில் அது கண்டினியூஸாக போகாது. பிகாஸ் எல்லாம் கண்டினியூஸாக தொடர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டோம் இல்லையா? அப்போ அதில் கரண்ட் பாஸ் ஆகிறது உங்களுக்கு கேன்சல் ஆகிடும். பட் இந்த parallel கனெக்ஷனில் என்ன ஒரு நமக்கு யூசேஜ் இருக்குது அப்படின்னா, லூப் கனெக்ஷனில் ஒரு கரண்ட்டோட லூப், இந்த கண்டக்டர் ஒன்று தான்,
பட் அதுலேருந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து 3 லூப்பாக பிரிஞ்சிருக்கு. 3ஆவும் இருக்கும், 4ஆவும் இருக்கும். அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி சரியா நிறைய பெரிய கம்பெனிஸ்லாம் நிறையவே போடுவாங்க ரெசிஸ்டன்ஸ். ஓகேவா? அப்போ அத்தனை லூப்லேயும் ஏதாவது ஒன்று கனெக்ட் கட் ஆனாலும் மற்றதெல்லாம் ஒர்க் ஆகிட்டு இருக்குமே ஒழிஞ்சு மற்றது எதுவுமே நிற்காது. சரிங்களா? இதுதான் நமக்கு இதில் இருக்கக்கூடிய ஒரு யூசேஜ். அடுத்தது பார்க்கலாம். The wiring in a house consists of parallel circuits. ஏன்னா வயரிங் வந்து என்ன இதில் இருக்குது, பேரலல் கனெக்ஷனில் அப்படி செட் ஆகிருக்கிறதுனால உங்களுக்கு வந்துட்டு எங்கே எது பிரச்சனை வந்தாலும் மற்றது எல்லாமே ஒர்க் ஆகிட்டுருக்கும். இப்போ பாருங்கள், கன்சிடர் த 3 ரெசிஸ்டார்ஸ். நம்ம இப்போ என்ன எடுத்திருக்கோம், 3 ரெசிஸ்டார்ஸ் எடுத்திருக்கோம். R1, R2, R3 அண்டு R1, R2 and R3 are connected across 2 common points A and B. கனெக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா ஒரே கனெக்ஷன் தான். சரிங்களா? A and B, இது பாருங்கள், இது A, இது B. இந்த கனெக்ஷனில் ஒட்டுக்கா வந்து ஜாயிண்ட் ஆகிருக்கு. ஓகேவா? The potential difference across each resistance is the same and equal to potential difference between A and B. இப்போ A and Bக்கு நடுவில் இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்னால் என்ன போடுவோம் நம்ம, V. அந்த வோல்டேஜுங்கிறது வந்து எல்லாத்துக்கும் சரி ஈவன் கரெக்டு தான், அது சேமாக தான் இருக்கும், அது மாறாது. ஓகேங்களா? திஸ் இஸ் மெஷர்ட் யூஸிங் த வோல்ட்மீட்டர். உங்களுக்கே தெரியும் வோல்டேஜ் நம்ம எதில் பண்ணுவோம், வோல்ட்மீட்டர். இதில் வந்து தனியாக உங்களுக்கு கொடுக்கல, கண்டிப்பாக வோல்ட்மீட்டரில் நம்ம இதை கனெக்ட் பண்ணுறோம். இங்கே பாருங்கள், வோல்ட்மீட்டருக்கு வோல்டேஜை வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணி கால்குலேட் பண்ணுவீங்க வோல்டேஜை. ஓகேவா? ஆனால் பார்த்துக்கோங்க, இதில் வந்து வோல்டேஜ் வந்துட்டு, அதாவது பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்துட்டு ஏக்கும் பிக்கும் நடுவில் சேம். இந்த 3க்கு தனித்தனியாக அதில் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு ரெசிஸ்டார்ஸ்க்கு கீழேயும் நம்ம பார்த்தோம் இல்லையா? சீரீஸ் கனெக்ஷனில் பார்த்திங்கன்னா ஒரு ரெசிஸ்டாருக்கு கீழேயும் நம்ம இப்படி வோல்டேஜை வந்து தனியாக மெஷர் பண்ணுவோம். பட் இதில் வந்துட்டு 3 ரெசிஸ்டன்ஸ்க்கும் சேர்த்து சேம் வோல்டேஜ். ஓகேவா? புரிஞ்சிருச்சா என்னென்னா? ஓகே, இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த கரண்ட் ஐ அரைவிங் அட் அ டிவைட்ஸ் இன்டு 3 பிரான்ச்சஸ். சரிங்களா? இதில் என்ன நடக்குது அப்படி பார்த்தீங்கன்னா, கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகுது ஒரே கண்டக்டர் வழியாக. இப்போ இதில் பார்த்தீங்க ஐங்கிறது தானே கரண்ட்டு. இப்போ கரண்ட் வந்து இப்படி ஃப்ளோ ஆகுது. சரிங்களா? இங்கேருந்து உங்களுக்கு கரண்ட் வந்து நார்மலாக ஃப்ளோ ஆகிட்டுருக்கு, சேமாக இருக்குது. அப்போ சேமாக போகக்கூடிய கரண்ட்டு எப்படி ஏ கிட்ட வந்ததுலேருந்து டிவைட் ஆகுது. ஏன்னா இந்த ரெண்டுமே என்ன இருக்குது, ஏவும் பியும் 3ஆக டிவைட், அந்த லூப்ஸ் வந்து 3ஆக டிவைட் ஆகிருக்கு. சரியா? அப்போ ஏ கிட்ட வந்தோடனே கரண்ட் என்ன ஆகுது, அந்த பார்ட்டுக்கு 3 பார்ட்டுக்கு தனித்தனியாக ஷேர் பண்ணப்படுது கரண்ட்டு. புரியுதா? 3 பிரான்ச்சஸும் என்ன பண்ணுது, I1 இதில் ஒரு கரண்ட் போகும், இதில் ஒரு கரண்ட் போகும், இதில் ஒரு கரண்ட் போகும். சரியா? அப்போது R1க்கு போகிற கரண்ட்டை I1ன்னும் இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள், R2க்கு போகிற கரண்ட்டை I2ன்னும், R3க்கு போகிற கரண்ட்டை I3ன்னும் சொல்கிறோம். சரிங்களா? அப்போது எதனால் ஒரு ரெசிஸ்டன்ஸுக்கும் தனித்தனியாக கரண்ட் போகுது. சரியா? வோல்டேஜ்லேருந்து போகிற கரண்ட் ஒன்று தான். ஆனால் இந்த ஏங்கிற பாயிண்ட்டுக்கு வந்த உடனே லூப்ஸ் வந்து 3ஆக பிரியறதுனால ஒன்றுக்கும் தனித்தனியாக கரண்ட் போகுது. அதை வந்து I1, I2, I3ன்னு பிரிக்கிறாங்க. சரிங்களா? R1க்கு போகிறத I1, R2க்கு போகிறது I2, R3க்கு போகிறது I3 அப்படின்னு பார்க்குறோம். சரிங்களா? இப்போ இந்த படம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பார்த்தீங்க அப்படின்னா இதில் கரண்ட் ஏ பக்கம் இப்படி பாஸ் ஆகி பிரியுது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பி வரைக்கும் வந்துட்டு அடுத்தது எல்லாமே ஒன்றா சேர்ந்து மீண்டும் வந்து ஒரே ஐ கனெக்டில் வந்துடுது, ஐ கரண்ட்டுன்னு வந்துடுது. புரிஞ்சுதா? இங்கே 3 விதமாக பிரிஞ்சு திருப்பியும் எதில் வருது, ஐங்கிற அந்த ஒரே இதில் வந்துடுது. அப்போது நம்ம இதில் வந்து நார்மலாக டோட்டல் கரண்ட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அக்கார்டிங் டு த ஓம்ஸ் லா, இதில் பார்த்திங்க அப்படின்னா ஓம்ஸ் லா உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான், V = IR அப்படின்னு பார்த்தோம். இப்போ நம்ம இதில் கரண்ட்டு கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணுவோம், I = V/Rங்கிறது நம்மளுடைய ஓம்ஸ் லா படி உள்ள ஃபார்முலா. சரியா? இப்போ நம்ம ஐ வந்து ஆக்சுவலாக எத்தனை நம்ம ரெசிஸ்டன்ஸ் வழியாக போகும்போது எத்தனையோ பிரியுது, I1, I2, I3 அப்படின்னு 3 கரண்ட்டாக பிரியுது. அதனால தான் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, I1 = V/R1, I2 = V/R2, I3 = V/R3. ஓகேவா? இப்போது இது 3ம் நம்ம ஆல்ரெடி தெரிஞ்சிட்டோம். அப்போ டோட்டல் கரண்ட்டுக்கு நம்ம என்ன ஃபார்முலா சொல்லியிருந்தோம், I = I1 + I2 I1
ப்ளஸ் I2 ப்ளஸ் I3 அப்படின்னு சொல்லியிருந்தோம். சரியா? இப்போது நமக்கு I1ஓட ஃபார்முலா என்னன்னு தெரியும், V/R1ன்னு சொல்லிட்டோம். I2ஓடது V/R2ன்னு சொல்லிட்டோம். I3ஓடது V/R3. இப்போ இது மூணையுமே நம்ம இதில் இம்ப்ளிஃபை பண்ணலாம். சரியா? பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டோட்டல் கரண்ட் என்னன்னு நம்ம தெரிஞ்சிருக்கோம் ஆல்ரெடி. I is equal to I1, I2, I3 ப்ளஸ் ப்ளஸ். அதோட ஃபார்முலாவை இங்கே பாருங்கள். யூசிங் ஈக்குவேஷன் என்ன பண்ணியிருக்காங்க, I1க்கு V/R1, I2க்கு V/R2, I3க்கு V/R3. சரிங்களா? இப்போ இது ஃபார்முலாவை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். அடுத்தது பாருங்கள். லெட் த எஃபெக்டிவ் resistance of the parallel combination of resistors be Rp, then I is equal to V/Rp. effective resistance ஒன்றும் இல்லை, டோட்டல் ரெசிஸ்டன்ஸ். சரிங்களா? டோட்டல் ரெசிஸ்டன்ஸுங்கிறதுக்கு RTன்னு போடுவோம். டோட்டல் ரெசிஸ்டன்ஸு அப்படின்னா உங்களுக்கு RT அப்படி போடுவோம். இங்கே என்ன பண்ணிட்டாங்க, எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ்னு, அதுக்கு டோட்டல் ரெசிஸ்டன்ஸ்னாலும் ஒன்று தான், எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ்னாலும் ஒன்று தான், ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். அப்போ இது வந்து பேரலல் கனெக்ஷனில் இருக்கிறத கண்டுபிடிக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம், RP அப்படின்னு போடுறோம். அவ்வளோவே தான் வித்தியாசம். சரிங்களா? அப்போ டோட்டல் கரண்ட்டை கண்டுபிடிக்கணும்னா I is equal to V/Rp. சரியா? அப்போது நம்ம இப்போ என்ன கண்டுபிடிக்க போகிறோம், ஐங்கிற இடத்துல V/Rpன்னு போட போகிறோம். அண்ட் ஈக்குவல் டு I1, I2, I3க்கு ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம். V/R1, V/R2, V/R3ன்னு போட்டிருக்கோம். சரிங்களா? இப்போ நம்ம அடுத்ததை பார்க்கலாம். பார்த்துட்டிங்களா? இப்போ I is equal to ஐக்கு பதிலாக என்ன போட்டாங்க, V/Rp, V/R1, R2, R3. ஓகேவா? இதில் V வந்து சேம். சரியா? V எப்படி சேம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஸ்கூலே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஸ்கூல் ஜென்ரலாக வித்யாசாகர் ஸ்கூல்னு சொல்லுவோம். பட் அதில் வந்துட்டு மெட்ரிகுலேஷன் இருக்குது தனியாக இல்லையா, ஸ்டேட் போர்டு அந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து வச்சுருக்கோம் இல்லையா, ஹையர் செகண்டரி தனியாக, மெட்ரிகுலேஷன் தனியாக இல்லையா, ஒவ்வொன்றும் பிரிஞ்சிருக்கு. ஓகேவா? அப்போ பாருங்கள், ஸ்கூல் ஒன்று தான், பட் அதில் மெட்ரிகுலேஷன் இருக்குது, ஸ்டேட் போர்டும் இருக்குது அப்படிங்கிறது மாதிரி இருக்கு இல்லையா. சொன்னோம் இல்லையா, நம்ம வித்யாசாகர் ஸ்கூல் வந்து ஸ்கூல் அப்படிங்கும்போது அப்போ அந்த இடத்துல மெட்ரிகுலேஷன், ஸ்டேட் போர்டு எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா, நான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் அதாவது ப்ரீகேஜிலேருந்து 12th வரைக்கும் இருக்குது. 12th வரைக்கும் எல்லாமே வேரியேஷன் தான் இல்லையா, சிலபஸ்ஸு இல்லையா, யூனிஃபார்ம் வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ் வரும்போது யூனிஃபார்ம் சேஞ்ச் ஆகுது, ஒவ்வொன்றும் சேஞ்ச் ஆகுது இல்லையா. அப்போது பார்த்தீங்கன்னா ஸ்கூலுங்கிறது ஜென்ரலாக வித்யாசாகரில் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி, அப்போ என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் அப்படின்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன், செகண்ட் ஸ்டாண்டர்ட், 9th, 10th, 11th, 12th அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இப்போ இது எல்லாமே வேரியேஷன் ஆகுது. அப்போது அந்த ஸ்கூலுங்கிறது என்ன அப்படின்னா வோல்டேஜ். சரியா? அதாவது ஸ்கூலுங்கிறது வோல்டேஜ் சேம், ஒரே ஸ்கூல் தான். சரியா? அதில் நீங்கள் படிக்கக்கூடிய ஸ்டாண்டர்டும் சிலபஸும் எல்லாமே வேரி ஆகும். சரியா? அதுதான் RP, R1, R2, R3. கரண்ட்டும் அதே மாதிரி தான், I1, I2, I3. சரியா? இது எல்லாமே வேரி ஆகும். சிலபஸ் வேரி ஆகுது, ஸ்டாண்டர்டு வேரி ஆகுது இல்லையா, யூனிஃபார்ம் வேரி ஆகுது, ஒவ்வொன்றும் வேரி ஆகுது இல்லையா. இது எல்லாமே டிஃப்ரென்ஸ். அப்போது நீங்கள் படிக்கிற ஸ்கூல் மட்டும் என்ன, வித்யாசாகர். சரியா? அது வோல்டேஜ். புரிஞ்சிச்சா நம்ம என்ன சொல்கிறோன்னா? ஓகே. இப்போது அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், எல்லாம் சேமாக இருக்குது. இப்போ வோல்டேஜ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாம் சேம். ஸோ எல்லாத்தையும் நான் என்ன பண்ணிக்கலாம், ஒட்டுக்கா அடிச்சுக்கலாம். அப்போது ஈக்குவல் டு 1. சரிங்களா? எல்லாம் ஒன்றா போயிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல என்ன இருக்கிறதுன்னு அர்த்தம், 1 இருக்கிறதா அர்த்தம். ஸோ 1/Rp, 1/R1, 1/R2, 1/R3 இதோட டோட்டல் வந்து இந்த டோட்டல் ரெசிஸ்டன்ஸை என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? புரிஞ்சிச்சா? அடுத்தது பாருங்கள். இப்போ பாருங்கள். Thus, when a number of resistors are connected in parallel, the sum of the reciprocals of the individual resistance is equal to the reciprocal of the effective or equivalent resistant. When n resistors of equal resistances are connected in parallel, the equivalent resistance is R/n. சரியா? இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 1, 2, 3ங்கும்போது நம்ம R1, R2, R3 போட்டுக்கிறோம். இப்போ பெரிய பெரிய கம்பெனிஸ் ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சது தான், ஸ்கூல்ஸு, ஒரு ஹாஸ்பிட்டல்ஸு, கம்பெனிஸு அப்படின்னா அதெல்லாமே லார்ஜ் அமௌண்ட் கரண்ட் எடுக்கக்கூடிய இடத்துல என்ன ஆகும், நம்ம கொடுக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் வந்து நிறைய ரெசிஸ்டன்ஸ் கொடுக்குறோம். சரியா? அப்போது நிறைய ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கும்போது n
கணக்குலேயே சொல்ல முடியாது அப்படிங்கும்போது அதை எண்ணுன்னு நம்ம கனெக்டிங்கில் எடுத்துக்கிறோம். சரியா? அப்போது ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா அதை என் ரெசிஸ்டார்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ அதை நம்ம பேரலல் கனெக்ஷன் கொடுத்ததுக்கப்புறம் ரெசிஸ்டன்ஸை நம்ம அதை என்ன சொல்கிறோம்? ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸை ஆர் பை என்னன்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா? இப்போ எஃபெக்டிவ் ஆர் ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ்ன்னு நம்ம எதை சொல்கிறோம்? டோட்டல் கரண்ட்டு டோட்டல் ரெசிஸ்டன்ஸை நம்ம எஃபெக்டிவ் ஆர் ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்கிறோம். அதை வந்து நம்ம என் ரெசிஸ்டர்ஸ்க்கு யூஸ் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுறோம்? ஆர் பை என்னன்னு கால்குலேட் பண்ணுறோம். ஓகேவா? புரிஞ்சுதா? இப்போ நம்ம ரெசிஸ்டன்ஸை பற்றி பேரலில் இருக்கிறது ஒன்றுமே ஸ்பெஷல் சீரீஸோட அந்த இதுதான் சீரீஸ் கனெக்ஷனோடது தான் பேரலும். நான் பேரலில் என்ன வேரியேஷன் இருக்குது அப்படின்னா அதோட ஃபார்மேட் என்ன? 1/RP. ஆர்பிங்கிறது டோட்டல் ரெசிஸ்டன்ஸ். ஓகேவா? ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ், எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ், எனி ஒன். ஓகே, இஸ் ஈக்குவல் டு 1/R, R1, R2, R3 போடுவோம். லாஸ்ட் n கண்டுபிடிக்கணும் அப்படின்னா n/R. இது டோட்டல் வந்து n/R அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? இப்போது நான் டோட்டல் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு R/N. சரியா? இதுதான் என்னுடைய ஃபார்மேட். இந்த ஃபார்மேட் எல்லாம் புரிஞ்சிச்சா? சரி. இப்போ the equivalent resistance in a parallel combination is less than the lowest of the individual resistance. சரியா? ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் இன் அ பேரலல் காம்பினேஷன். இதில் பேரலாக இருக்கக்கூடிய அந்த காம்பினேஷனில் லெஸ் தென் த லோயஸ்ட் ஆஃப் த இண்டிவிஜுவல் ரெசிஸ்டன்ஸஸ். பாருங்க, the equivalent resistance in a parallel combination is less than the lowest of the individual resistance. ஒரு தனியாக இருக்கக்கூடிய ஒரு இண்டிவிஜுவல் ரெசிஸ்டன்ஸோட குறைஞ்ச அளவு ரெசிஸ்டன்ஸ் பவர் இருக்கும் இல்லையா? தனியாக இருக்குதுன்னா அது மேக்ஸிமம் குறைஞ்சதான் இருக்கும். அதை விட இதோட ரெசிஸ்டன்ஸ் பவர் வந்து எதோடது? இந்த பேரலல் கனெக்ஷனோட காம்பினேஷனோட ரெசிஸ்டன்ஸ் பவர் வந்து லெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. புரியுதா நான் என்ன சொல்கிறேன்னு? ஒரு தனியாக ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, சிங்கிள் லூப்பில் சிங்கிள் ரெசிஸ்டன்ஸ் பார்க்குறோம் இல்லையா? அதில் இருக்கக்கூடிய அந்த ரெசிஸ்டன்ஸ் பவரு கம்மி தான், ஆல்ரெடி லெஸ் தான், கம்மியாக லோயராக தான் இருக்கும். சரியா? லோயஸ்ட்டாக இருக்கும். அந்த அளவை விட இந்த அதிகமாக அந்த பேரலல் கனெக்ஷனில் இருக்குது இல்லையா? இதனுடைய ரெசிஸ்டன்ஸ் பவர் வந்து லோவாக தான் இருக்கும். எதை விட? தனியாக இருக்கக்கூடிய அந்த லோயர் ரெசிஸ்டன்ஸ் பவரை விட பேரலில் இருக்கிற லோயர் அந்த ரெசிஸ்டன்ஸ் பவர் வந்து லெஸ்ட்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. புரியுதா நான் என்ன சொல்கிறேன்ட்டு? ஓகே, அடுத்த டாபிக் நாம் பார்க்க போகிறது சீரீஸ் கனெக்ஷன் ஆஃப் பேரலல் ரெசிஸ்டர்ஸ். இது வரைக்கும் ரெசிஸ்டர்ஸ் இன் சீரீஸில் பார்த்தோம், ரெசிஸ்டர்ஸ் இன் பேரலல் பார்த்தோம். சரியா? இப்போ நம்ம பார்த்துருக்கிறது பேரலல் ரெசிஸ்டர்ஸ் தான், பட் அது என்ன கனெக்ஷனில் இருக்குது? சீரீஸ் கனெக்ஷனில் இருக்குது. இப்போ பாருங்கள், அந்த பிக்சரை பார்த்துட்டு நம்ம படிச்சுக்கலாம், என்னன்னு தெரியும். சரிங்களா? இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இஃப் யூ கன்சிடர் த கனெக்ஷன் ஆஃப் அ செட் ஆஃப் பேரலல் ரெசிஸ்டர்ஸ். செட்டு, சரியா? ஒரு செட்டாக பேராக எடுத்துக்கிறாங்க. சரியா? அந்த பேரலல் ரெசிஸ்டர் செட்டை எடுத்துட்டு தட் ஆர் கனெக்டட் இன் சீரீஸ். ஒரு செட்டை எடுத்துட்டு அந்த செட்டாக இருக்கக்கூடிய பேரலல் கனெக்ஷனை என்ன பண்ணுறாங்க? எதோட கனெக்ட் பண்ணுறாங்க? சீரீஸ் கனெக்ஷனில் கொடுக்குறாங்க. யூ கெட் அ சீரீஸ் பேரலல் சர்க்கியூட். அப்படி ஒரு சர்க்கியூட் ஃபார்ம் பண்ணும்போது அதை என்னென்னு சொல்கிறோம்? சீரீஸ் பேரலல் சர்க்கியூட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். சரிங்களா? இப்போ பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்க. லெட் R1 R2, அதாவது R1 R2 அப்படிங்கிறது ரெண்டு ரெசிஸ்டர். ஓகேவா? ரெண்டையும் எப்படி கனெக்ட் பண்ணியிருக்காங்க? பேரலெல்லாம். இது ஒன்று இப்படி பேரலெல்லாம் கனெக்ட் பண்ணிட்டாங்க. சரியா? இப்போ இந்த பேரலெல்லாம் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா? இது ஒரு செட்டு. ஓகேவா? இது ஒரு செட்டு. அந்த செட் அப்படியே பேரலல் கனெக்ஷன் வந்துருச்சு. சரியா? சரி, இதை வந்து அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி R3 R4 அப்படின்னு சிமிலர்லி let R3 and R4 be connected in parallel. R3 R4 be connected in parallel. parallelல கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ ரெண்டு செட் இருக்குது நம்மக்கிட்ட. ஒரு செட் R1 R2, ஒரு செட் R3 R4. ஓகேவா? ரெண்டு செட் கிடச்சிருக்கு. அப்போது இந்த then both of these parallel segments connected in series. ஓகேவா?
இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 2 செட் இருக்குன்னு நம்ம பார்த்தோம். 2 செட்டையும் வந்து சீரிஸ் கனெக்ஷனில் கனெக்ட் பண்ணுறோம். ஓகேவா? பாருங்கள், 2 பேராக இருக்குது. இதோடு நம்ம இன்னும் கூட நிறைய பேர்ஸு சேர்த்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் R5 R6ன்னு கொடுக்கலாம். சரியா? அந்த மாதிரி பேரலாக கொண்டு வந்தால் அந்த பேரலில் வந்து தனித்தனியாக இருக்கிறத விட சீரிஸ் கனெக்ஷனில் கொடுத்துடலாம். ஓகேவா? இப்போது இது பாருங்கள் அப்படின்னா இதோட டோட்டல் கரண்ட் நம்ம டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும் இல்லையா? டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா R1 R2 அப்படின்னு போத் R1 R2ங்கிறத நாம் என்னன்னு சொல்லலாம், டோட்டல் கரண்ட்டுக்கு R பேரலல்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இப்போ இந்த ஒரு செட்டு இங்கே ஒரு செட் இருக்கிறனால 1 2 செட்டு. சரியா? ஃபஸ்ட்டு செட்டில் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா RP1 அப்படின்னு சொல்லலாம். சரியா? சொல்லாமா? இந்த செட்டோட டோட்டல் ரெசிஸ்டண்ட்டை நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன், RP1 அப்படின்னு எடுத்துக்கிறேன். சரியா? அடுத்தது ரெண்டாவது செட்டோடது நான் கண்டுபிடிக்கணும். அப்போது அதை நான் என்னென்னு எடுத்துக்கிறேன், அதோட டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க RP2 அப்படின்னு எடுத்துக்கிறேன். புரிஞ்சிச்சா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த ஃபார்மேட்டில் அவங்க கொடுத்துருக்கிறது ஆல்ரெடி நமக்கு தெரியும். ஃபார்முலா என்ன, டோட்டல் ரெசிஸ்டன்ஸுக்கு 1/RP அப்படின்னு பார்த்துருப்போம். சரியா? நம்ம அங்கே பேரலல் ரெசிஸ்டார்ஸில் நம்ம 1/RPன்னு கொடுத்துருப்போம். இப்போ நம்ம வந்து இந்த பேரலல் ரெசிஸ்டார் சீரிஸ் கனெக்ஷனில் கொடுக்குறோன்றதுல 2 செட் இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், 1/RP1. RP1க்கு நம்ம என்ன ஃபார்முலா எடுத்திருக்கோம் அப்படின்னா ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா தெரிஞ்சிருந்தானே, ஆல்ரெடி நமக்கு தெரியும். R1 R2வை நம்ம டோட்டல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு டோட்டல் ரெசிஸ்டன்ஸு கிடச்சிரும். சரியா? அப்போது நம்ம இதை என்ன பண்ணுறோம், RP1 R1 + R2 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். 1/R1 1/R2 அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இப்போ இதை நம்ம இங்கே ஃபார்முலாலே பார்க்கலாம். பாருங்கள், RP1ஓட ஃபார்முலா பாருங்கள், நமக்கு ஆல்ரெடி தெரியும். டோட்டல் இப்போ ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும்னா 1/R1 1/R2 இது ரெண்டையும் நீ ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட பேரலில் இருக்கக்கூடிய ஒரு செட்டுக்கான வேல்யூ கிடச்சிரும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 1/RP2ங்கிறது ரெண்டாவது செட்டு. அப்போ இந்த ரெண்டாவது செட்டுக்கான டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும்னா R3ஐயும் R4ஐயும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இது கிடச்சிடும். இப்போ இது ரெண்டுத்துக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு ஆன்சர் வருது இல்லையா? இந்த 2 ஆன்சரையும் நம்ம டோட்டல் ரெசிஸ்டன்ட், இந்த சர்க்கியூட்டில் இருக்கக்கூடிய இந்த டோட்டல் ரெசிஸ்டன்ஸை நம்ம கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு நம்ம என்னென்னு போடுறோம், RP டோட்டல்னு போடலாம். சரியா? என்னென்னு போடுறோம் நம்ம, RPயோட அதை பேரலில் இருக்கக்கூடிய அதனுடைய டோட்டல். சரியா? RPன்னு போடலாம், இல்லை R டோட்டல்னு போடலாம் ரெசிஸ்டன்ஸ். சரியா? இப்போ R டோட்டல்னு சொல்லலாம். சரியா? புரிஞ்சிருச்சா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனலாக நமக்கு இந்த இதில் டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா ஃபைனலாக நம்ம டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா அந்த கண்டுபிடிச்சோம் இல்லையா, ஃபஸ்ட்டு பேரோடதும் செகண்ட் பேரோடதும் நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோன்ட்டு, அதோட டோட்டலுக்கு அது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் நமக்கு கிடைச்சிடும். ஓகேவா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் எல்லாத்துக்கும். ஓகே, அடுத்த டாபிக் நம்ம வந்து பேரலல் கனெக்ஷன் ஆஃப் சீரிஸ் ரெசிஸ்டரை நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.